வணக்கம் உறவுகளே. விஜய் சேலத்தில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு. என்னென்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போமா? வரிசையாக பார்ப்போம். என்னை ஏளனமாக பார்க்குற நேரம், என்னை கேவலமாக பார்க்கும் நேரம், என்னை ஒரு ஆளே இல்லாமல் என்னை மதிக்காத அந்த டைம், அதில் இருந்து தான் நம்ம எனர்ஜியை எடுக்கணும். அதை பற்றி அங்கேருந்து தான் நம்ம தொடங்கணும். என்னை எங்கே இலக்காரமாக பார்க்குறாங்களோ அந்த இடத்துலேருந்து தான் நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும். அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணுங்கிறாரு. சூப்பர் கான்செப்ட்டு, ரொம்ப பிடிச்சிருக்குது. அது யார் இவரை ஏளனமாக பார்த்தாங்கங்கிறது தான் இப்போ நம்ம கேள்வியாக இருக்குது. இவரை யார் ஏளனமாக பார்த்தது? இவனை எல்லாரும் ஒரு பெரிய நடிகராக தான் பார்த்துருக்காங்க. மிகப்பெரிய உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்காங்க. யாரும் ஏளனமாலாம் பார்க்கவில்லை. அரசியலுக்கு வரும்போது யாரும் ஒன்றும் சொல்லலை. 2 வருஷம் ஆச்சு கட்சி நடத்தி, யாரும் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகிடுச்சு, 3ஆவது வருஷத்தில் ஆரம்பிக்குது. யாரும் ஏளனமாக பார்க்கலை. இவராக நினச்சிக்கிறார் நம்மளை ஏளனமாக பார்க்குறாங்க, நம்மளை ஒரு சின்ன பையன் சொல்கிறாங்க. யார் இப்போ இது? திமுக எங்கே சொன்னிச்சு? இப்போ நீ டார்கெட் பண்ணி பேசுகிறது பூரா திமுகவை தான் பேசுகிற. திமுக எப்போ சொன்னிச்சு? யாராவது உன்னை திமுகவிலேருந்து யாராவது உன்னை பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? ஒரு பெரிய தலைவர்கள், முதல் கட்ட, 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் உன்னை யாரும் பேசுனதில்லை. உன்னை பேசுகிறதெல்லாம் என்னைய மாதிரி சாதாரண ஆட்கள் தான் பேசுகிறாங்க. நீ செஞ்சது அப்படின்னு அடுத்து கேட்போம். சரி, ஆரம்பி. சரி, பனையூர்லேருந்து வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா. ஏண்டா ஏதாவது சொன்னால் கோபம் வருது உங்களுக்கு. அதாவது எப்படின்னா, 41 பேர் செத்ததுக்கப்புறம் பனையூரில் போய் தூங்கினது யார்? சத்தம் இல்லாமல் இருந்தது யார் ஒரு வாரத்துக்கு? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டு கொண்டு போய் பனையூரில் வச்சு பார்த்தது யார்? வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சாகுறாங்களே, பனையூரில் வச்சு பார்த்தது யார்? எப்படி உன்னை பேசுகிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது சொல்லி ஏடாகூடமாக சொல்லிடுமோ, திட்டிடுவோமோ அப்படின்னு வேறு பயமாக வேறு இருக்குது. 8 கோடி பேர் உன் ஊர் உன் ஊடு எது? தமிழ்நாடு. மற்றவனுங்களாம் நான் பீகாரில் இருக்கேன். நாங்கள்லாம் என்ன அது சினிமா டைலாக்லாம் பேசிக்கிட்டு தெரியுற? மற்றவங்களாம் நான் வீட்டிலையா இருக்கிறோம்? இதில் போயிருக்கிறோமா? பீகாரில் இருக்கோமா? நீ மட்டும்தான் என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியும், அது இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள், இங்கே இருக்கிற மக்கள்லாம் பூரா நாங்கள் பீகாரில் போய் குடியிருக்கிற மாதிரியும் என்ன பேச்சு பேசுகிறான்? உனக்கு எப்படி தாய்நாடோ அதே மாதிரி தான் இந்த 8 கோடி பேத்துக்கும் தாய்நாடு. அவன் தாய்நாட்டில் தான் அவன் வாழ்கிறான். நீ என்னமோ அதிசயமாக புதுசாக என்னமோ பேச வந்துட்ட. இரிட்டேட்டிங்காக இருக்கிறாப்பா பா நீங்கள் பேசுகிறதெல்லாம். ஐயோ அப்பா, உனக்கு மட்டும்தான்டா வீடு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் குடும்பம், என் வீடு, என்னுடைய வீட்டு மக்கள். ரைட்டு. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களே கூட இல்லையாம்ல? பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் உன் கூட இருக்காங்களா? அப்புறம் எப்படி நீ 8 கோடி பேர்த்த ஏன் மக்களுங்கிற? எனக்கு சொந்தங்கிற, என் வீட்டு மக்களுங்கிற? முதல்ல உனக்கு சொந்த பந்தம் யார்? அம்மா அப்பா, பெற்றவங்க அம்மா அப்பா, மனைவி, கட்டிய மனைவி, பிறந்த குழந்தை. இது இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அப்போ உன் கூட இருக்காங்களா? உன் கூட வச்சிருக்கியா? 8 கோடி பேர்த்த நீ என்னை கொண்டு போய் வீட்டில் வைப்ப? உன் வீட்டில் கொண்டு போய் வைப்ப? சரி, நீ யார் வீட்டில் போய் படுத்துக்குவ 8 கோடி பேர்த்துக்கு? சரி, இந்த 8 கோடி பேர் உன் சொந்தம், உன்னுடைய மக்கள். ரைட்டு, நல்ல விஷயம். உன் சொந்தமாகவே இருக்கட்டும், உன்னுடைய மக்களாகவே இருக்கட்டும். பாக்கி இருக்கிறவங்க அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் வேறு வேறு மக்களா? இவங்கெல்லாம் வேறு வேறு சாதியா? இவங்கெல்லாம் வேறு வேறு ஊரா? இல்லை வேறு வேறு இப்போ இதா ராஜஸ்தானா?
இவங்கெல்லாம் பாக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் இது கேரளாவிலேருந்து இல்லை ஆந்திராவிலேருந்து இல்லை ஒடிசாவிலேருந்து இல்லை மத்திய பிரதேசத்துலேருந்து இங்கே பிழைக்க வந்தவங்களா? என்ன பேச்சு? சினிமா டயலாக்கில் பேசுகிறது, சினிமாவில் பேசுகிற டயலாக்லாம் இங்கே வந்து மேடையில் வந்து பேசிக்கிட்டு, ஏன் அரசியலுக்கு வந்துடுற அரசியலுக்கு வந்திருக்கிற, அரசியல் மேடையில் ஏறி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிற, அரசியலை பற்றி பேசுடான்னா அதை விட்டுவிட்டு சினிமாவோட டயலாக் பேசுகிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அவன். என்னையா அவன்? அப்பா சாமி. ஆ பாதுகாவலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? பிரதமர் மோடி சௌக்கிதார் அப்படின்னார், பாதுகாவலன் அப்படின்னாரு. கடைசியில் சீன படையெல்லாம் உள்ளே விட்டார், அது வேறு விஷயம். அதே மாதிரி இவன் வந்து ஒரு பாதுகாவலனாக நிற்கிறானா? யார் இப்போ வந்து இப்போ 8 கோடி பேர் வீட்லேயும் திருட்டு நடக்குதா? இல்லை 8 கோடி பேர் வீட்லேயும் சங்கிலி ஏற்றிட்டு போகிறாங்களா? இல்லை 8 கோடி பேர் வீட்லேயும் என்ன பிரச்சனை சொல்லு? உனக்கு முதல்ல இவனுக்கு என்ன பிரச்சனை வேணும்? இவனுக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் வந்து அரசியலில் இது ஒரு அரசியல்வாதி பேசுகிற பேச்சான்னு நீங்கள் சொல்லுங்கள், பார்க்குறவங்க சொல்லுங்கள். பார்க்குறவங்க அரசியல் பேசுகிற பேச்சா? அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சா? ஏங்க எல்லாம் தெரிஞ்சவங்க தாங்க. இப்போ தமிழ்நாடு முதல்வர் இருக்காருன்னா முதல்வர் வந்து பாதுகாவலர் தான். இந்த 8 கோடி மக்களையும் பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலன் தான் முதலமைச்சர். அதுக்கு தான் அவரை கொண்டு போய் பவரில் உட்கார வச்சிருக்கிறது. என்னமோ இவன் தான் வந்து என்னமோ அதிசயமாக பாதுகாக்க வந்திருக்கான். இவ்வளோ நாளாக ஒவ்வொரு வீடாக திருடு போயிருந்த மாதிரியும், இவ்வளோ நாளாக பாதுகாப்பே இல்லாத இருந்த மாதிரியும், இப்போ இவனமோ புதுசாக வந்து சொல்லிடுற மாதிரியும் அசிங்கமா இல்லையா அதெல்லாம் பேசுறதுக்கு? ஒரு மேடையில் சிறுபிள்ளைத்தனமா இல்லையா அதெல்லாம் பேசுறதுக்கு? இல்லை எனக்கு என்னடா போங்க. சரி, 8 கோடி பேர்த்தோட கூடையே நிற்கிறானாம் குறிக்கோள். அந்த 41 பேர் செத்து போன அப்புறம் அவங்கள சாவடிச்சுட்டு அவன் கிளம்பி போயிட்டான்ல, அப்போ ஏன் கூட நிற்கல? எவ்வளோ பேர் வந்தாலும் ரைட்ரா, நான் இங்கே தான்டா இருப்பேன், இங்கே பார் எல்லா ஆளும் சத்தம் போடாமல் விலகி போங்க, நான் இறந்து போனவங்களோட நான் போய் கூட இருக்கணும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும், அவர்களுடைய ஆன்மாவை சாந்தி அடைய வைக்கணும். அது என்னால் மட்டும்தான் முடியும், எனக்காக தான் செத்துருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லணும்ல, சொல்லி அங்கே இருந்திருக்கணும்ல. என்ன வெங்காயத்துக்கு எங்கேயா போகிறா? நான் 30 பேர் செத்து போயிட்டேன், 25 பேர் செத்து போயிட்டாங்க, 30 பேர் செத்து போயிட்டாங்க. எனக்கு பத்திரிகையாளர்கள் கூப்பிட வேகமாக முகம் கொடுத்து கூட பேசாமல், ஒரு வார்த்தை திருப்பி ஒரு பதில் சொல்லாமல் ஏற்கனவே ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா, அப்புறம் 8 கோடி பேர்த்துக்கு நீ என்ன வந்து புதுசாக அடிக்கிற? என்னடா சினிமா டைலாக்? ஐயோ சாமி, முடியலடா. சரி, தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்தா அது ஒரு தப்பா? எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா? இந்த மத்த கட்சிகளுக்கெல்லாம் மாநாடு நடத்துறதுக்கோ பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால் ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறதுக்கோ பர்மிஷன் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் விட மாட்டாங்க. இது என்னங்க நியாயம்? யாராவது இடம் தரல, இதுக்கு மேலே அவன் காணொலியை பார்க்க முடியாதுங்க. யார் இவனுக்கு இடம் தரல? யார் இவனை கூட்டம் நடத்த வேணான்னு சொன்னது? யார் இவன் அரசியலுக்கு வர வேணான்னு சொன்னது? யார் அரசியலுக்கு வந்தால் நாங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோன்னு சொன்னது? யார்? ஒரு அரசியல்வாதியை ஒரு அரசியலுக்கு வந்துட்டா இவனுக்கும் வந்து சீமான் ஒருத்தனுக்கா பார்த்தீங்களா, அவனுக்கு 2 பேருக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா, யாருமே இருக்கக்கூடாது, நான் தான் ஒரே தலைவன், நான் தான், வேறு யாரும் எதிரே இருக்கக்கூடாது, எவனும் எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இவன் கேட்ட உடனே எல்லாம் பேப்பரை நீட்ட உடனே எல்லாம் எழுத்து டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருணும். யாரும் அவனை கேள்வி கேட்டக்கூடாது. யாராவது கேட்டாக்கா ஐயோ போச்சு என்னை விட மாட்டேன்றாங்க, எதுக்குறாங்க. ஏன் அரசியல்னால் அப்படி தான் இருக்கும். நீ அரசியலுக்கு வந்தால் எதிர்கட்சியாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு வந்து பாதகமாக தான் முடியும். அதனால் அவன் உன்னையே எதிர்ப்பான், அவனுக்கு உன்னை ஆகாத வேலையெல்லாம் செய்வான். அதுக்காக திமுகவோ மத்திய தமிழ்நாடு அரசோ உனக்கு இதெல்லாம் எதுவும் செய்யலை, உன்னை லிபரலாக தான் விட்டுருக்குது. ஸ்டாலின் என்ன சொன்னார் அன்னைக்கே? என்ன சொன்னார் முதலமைச்சர் என்ன சொன்னார்?
ஒரு அரசியல் தலைவன் தன்னுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள். ஒரு கட்சியினுடைய தலைவன் தன்னுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, ரசிகர்களாக இருந்தாலும் யாரையும் சாக விட மாட்டாங்க. இது அசம்பாவிதம். இது கும்பல் ஓவர் கட்டுக்கடங்காத கும்பல்னால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் முதலமைச்சர் முன்னாடி சொல்லிட்டாரு. இதுக்கு யாரும் தவறான கற்பிதங்கள் கற்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை விட ஒரு சிறந்த பேச்சு வேணுமா உனக்கு? உனக்கு யார் எது தரல? எல்லாமே தான் கொடுத்தாங்க. நீ என்ன போகிற இடத்துல போகிற ஒவ்வொருத்தனையாக கொண்டுக்கிட்டே இருக்கிற. அங்கே 40 உனக்கு 50 பேர்த்த தாண்டியாச்சு. இந்த இப்போ கடை சேலத்தில் கூட ஒருத்தன் செத்து போயிட்டான். 4 பேர் ஏதோ ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அடிபட்டு ஆஸ்பத்திரியில் 4-5 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு எப்படி பர்மிஷன் தருவாங்க? என்ன வெங்காயத்துக்கும் உனக்கு பர்மிஷன் தரணும்? ஏன்னா எடப்பாடி கூட்டத்தை கூட்டுறாரு, காசு கொடுத்து தான் கூட்டு வராங்க, அது வேறு விஷயம். நீ காசு கொடுக்காமையே கூட்டு வரேன்னு வச்சுக்க, ரைட்டு, பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். ஆனால் காசு கொடுத்து கூட்டு வராங்கிற அந்த விவரங்கள்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சு. எடப்பாடி 40,000 பேர், 50,000 பேர், 1,00,000 பேரை கூட்டுறாரு அவர் மீட்டிங்க்கு. அங்கே தண்ணி பிரச்சனை வந்ததில்லை, வெயில் அடிக்கிற பிரச்சனை வந்ததில்லை, நெரிசலுங்கிற பிரச்சனை வந்ததில்லை. எப்போ 50,000 பேர் 60,000 பேர் எடப்பாடி கூட்டுறாரு? 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிட்டு போகிறாரு எதிர்கட்சி தலைவர். இப்போ கூட மீட்டிங் போட்டாங்க திருச்சியில். இப்போ திமுககாரங்க மீட்டிங் போட்டாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க மீட்டிங்க்கு. ஆண்கள், பெண்கள், தனித்தனியாக ரகரகமாக விதவிதமாக வந்திருக்காங்க. யூனிஃபார்ம்லாம் வேறு தச்சு கொடுத்து போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் இல்லையே, ஒரு சின்னதாக ஒரு அசம்பாவிதம். தண்ணி இல்லைன்னு மயக்கம் ஒரு சின்ன மயக்கம் கூட வந்தது இல்லையே. இப்போ அவங்களுக்கெல்லாம் வியாதி இல்லையா? அவங்களுக்கெல்லாம் சுகர் பேஷண்ட் இல்லையா? இப்போ சேலம் மாநாட்டில் செத்து போனவனுக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களாம்ல நீங்களாம் சேர்ந்துக்கிட்டு. அவரோட நண்பர் மத்தியானம் ஒரு காலையில் பார்க்குறா, அவர் நண்பர் ஐயா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவர் விஜயோட ரசிகர். அப்படி தான் அவங்க பார்த்தா கடைசியில் வடநாட்டுக்காரன், நம்ம ஊருக்காரன் இல்லை, வடநாட்டுக்காரையும் உள்ள இவன் கொண்டுட்டான். வடநாட்டுக்காரங்க மேலே இவனுக்கு என்ன எவ்வளோ காழ்ப்புணர்ச்சிங்கிறது தெரியல. நீ என்ன வெங்காயத்துக்கு உன்னை அரசியலுக்கு வா, அது உன்னுடைய தலையெழுத்து. நீ நாசமாக போகணுங்கிறது உன்னோட தலையெழுத்து. நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அரசியல் விட்டு போகணுங்கிறது உன் தலையெழுத்து. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் செட் செஞ்சு நீயா போய் சிபிஐயில் போய் மாட்டிக்கிட்ட. நீ உன்னோட நீ அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட சிரஞ்சீவியோட நீ பெரிய நடிகலாம். ஆனாலும் பார்த்துக்க, மக்களுடைய மனநிலை மாற உள்ளது. தினமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் மக்களுடைய மனநிலை தான். இன்றைக்கி உன்னை தூக்கி வச்சுற கொண்டாடுற கூட்டம் நாளைக்கு கீழே தள்ளி கழுத்தில் கால் வச்சு மிதிக்கும். அது ஒரு நாள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்ககிட்ட எந்த சரக்கும் இல்லை, நேர்மையான எந்த சரக்கும் இல்லை. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மக்களுக்காக வந்தவன். எல்லாத்தையும் என்னத்தை விட்ட? நீ மக்களுக்காக விட்ட. நீ வருஷத்துக்கு நீ ஒரு படத்துக்கு 300 கோடியோ வாங்க. இது வரைக்கும் ஒரு கமலஹாசன் ரசிகர் மன்றங்கள் இருந்துச்சு. கமலஹாசன் என்ன பண்ணார் அப்படின்னா, நற்பணி மன்றங்களாக மாற்றினார். பிளட்டு தானம் கொடுக்குறது, ஒரு சின்ன என்ன நல்ல காரியங்கள் பண்ணாங்க. அதாவது 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே கமலஹாசன் பண்ணார். நான் கமல் ரசிகன், அதனால் சொல்கிறேன். ரஜினிகாந்தும் ரசிகர் மன்றம் வச்சுருந்தார். அவர் ரசிகர் மன்றமாகவே கடைசி வரைக்கும் இருந்தாங்க, அது வேறு விஷயம். அஜித் ரசிகர் மன்றம் வச்சுருந்தார். அவர் மக்கள் பணிகளுக்காக அந்த ரசிகர் மன்றங்களை திருப்பி விட்டார், அது தெரிஞ்ச விஷயம். சூர்யா கேட்க வேண்டியதே இல்லை. அவர் கிட்டத்தட்ட 50 டாக்டர்களையே அவர் தன்னுடைய சொந்த பணத்தில் உருவாக்கி இருக்கார். அது இல்லாமல் இன்ஜினியர்கள், அது இல்லாமல் படித்தவங்க, அது இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய பேர். மொத்த கணக்கு தெரியல. அகரம் ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அதில் ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சு நிறைய பேர்த்த படிக்க வச்சுருக்காரு. யார்? சூர்யா. நீ சூப்பர் ஸ்டார்னு வேற சொல்லிக்கிற. 300 கோடி ரூபா சம்பளத்தை வாங்குறேன்னு சொல்லியிருக்க. கேரியரின் உச்சத்துலேருந்து விட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்க. நீ உன் ரசிகர்களுக்காக இதுவரைக்கும் நீ செஞ்சது ஒரே ஒரு நல்ல காரியம் சொல்லு பாப்போம். ஒரு நல்ல காரியம். காணொலி இருக்கிறதா உனக்கு கழுவி ஊற்றுறாங்க, எல்லாமே கழுவி ஊற்றுறாங்க. நீயும் சீமானும் ஒன்றுங்கிறாங்க. அவன் ஒரு பக்கத்து பொய்யா சொல்லிட்டு திரிகிறான், நீ ஒரு பக்கத்து பொய்யா சொல்லிட்டு திரிகிற அப்படிங்கிறாங்க. எதுக்கு என்ன பொய் சொல்லிட்டு திரிகிறீங்கன்னு தெரிய மாட்டாங்குது. எதுக்கு இவ்வளோ பொய் சொல்கிறீங்கன்னு தெரிய மாட்டாங்குது. எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நீ அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இங்கே என்ன காலியாக இருக்குது? நீ அந்த இடத்த ஃபுல்லாக பண்ண போகிற. நீ என்ன அங்கே தமிழ்நாடு குறைவாக இருக்குது, நீ ஃபுல்லாக பண்ண போகிற.
அமர்த்தியா சென்னு ஒரு பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாரு, தமிழ்நாடை வந்து இந்தியாவினுடைய பிற மாநிலங்களோடு ஒப்பிட முடியாது, வளர்ந்த ஒரு சிறிய ஐரோப்பிய நாட்டோட ஒப்பிடணும் தமிழ்நாட்டை அப்படிங்கிறார். இப்போ அவர் வந்து பல வருஷம் ஆச்சு, அவர் சொல்லி பல வருஷம் ஆச்சு. அப்பயே அப்போ இங்கே நீ என்ன குறைச்சலாக இருக்குன்னு நீ அரசியலுக்கு வர நீ இப்போ உன்னுடைய கான்செப்ட் எப்படி இருக்குது, இவனோட கான்செப்ட், விஜயோட கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்பாடா நம்ம நடத்துகிற கூட்டங்கள்லையோ இல்லை மாநாடுகள்லையோ இல்லை மீட்டிங்லேயோ இல்லை ஏதோ ஒன்றில் யாரையும் சாகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் செத்தாலும் சரி நான் வந்து சிஎம் ஆகணும். அதுதான் அவனுடைய கான்செப்ட். எத்தனை பேர் செத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு தான் சொல்லுவேன். எத்தனை பேர் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் சிஎம் ஆகணும். நான் இந்த லோக்கலில் இந்த கவுன்சில் எலெக்ஷனு, இந்த வார்டு எலெக்ஷனு, இந்த நம்பர் எலெக்ஷனு, இந்த எலெக்ஷனு, அந்த எலெக்ஷன் அதெல்லாம் நிற்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக சிஎம் தான். பெட்டர் மார்க்ஸ் ரைட்டே தான் வேணுமா அவன். ஏன்னா ஒரு அரசியல் கற்றுக்க ஒரு எம்எல்ஏ ஆகும். முதல்ல சட்டசபைனா என்ன, சட்டம் ஒழுங்குனா என்ன, ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கறதுனா என்ன, அது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எம்எல்ஏவாக இருந்து ஒரு 5 வருஷம் மக்களுக்காக சேவை செய்யி, அதுக்கப்புறம் முதல்வர் போஸ்ட்டில் போய் உட்காரலாம் மெதுவாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் ரசிகர்களால் வளர்ந்து வந்துடுவாங்க, ஓட்டு போடுவாங்க. ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னா, நீ எப்படி சினிமாவில் நீ உச்சத்தில் உயரத்தில் இருக்கிறானோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் நேராக மேலே போயிடணுங்கிறான். இப்போ சினிமாவில் வளர்ந்து வர்றதுக்கு 30 வருஷம் ஆயிருக்குங்கிறான். 30 வருஷமாக நான் சினி ஃபீல்டில் தான் இருக்கேங்கிறான். அந்த 30 வருஷத்தினுடைய உழைப்பு தான் இவனை கொண்டாந்து நீ உச்ச நடிகன் ஆக்கியிருக்குது. அது எப்படி அரசியலில் மட்டும் உடனே போய் மேலே ஏறிட முடியும்? ஏன்னா பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் நீ உச்சத்தை தொடுறதுக்கு 25 வருஷம் 30 வருஷம் ஆயிருக்குன்னு நீயே சொல்கிற. அரசியல் மேலே போகிறதுக்கு நீ வந்து உடனே சட்டான்னு எப்படி 2 வருஷத்தில் மேலே போயிடும்? அப்போ இந்த சினிமாவில் வளர்ந்த செல்வாக்கை நீ அரசியலுக்கு பயன்படுத்துகிற. ரைட்டு, பயன்படுத்து. அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுல நீ பயன்படுத்தணும். இடஒதுக்கீடுன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு 800 சீட்டுக்கு மேலே பார்லிமெண்ட்டில் 543 சீட்டில் சீட்டுகள் இருக்கிற பார்லிமெண்ட்டில் 550 சீட்டுகள் வச்சுக்க. அது இருக்கிற பார்லிமெண்ட்டில் 850 சீட்டு போட்டு நீ இப்போ புதிய பாராளுமன்றம் கட்டியிருக்க. அது உனக்கு தெரியுமா? அது ஏன் வந்து முதல்வர் அந்த பார்லிமெண்ட் சீட்டுகளை ஏன் எதிர்த்தார்? ஏன் வந்து அதை வந்து பார்லிமெண்ட்டில் சீட்டு அதிகமாகிட்டால் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னார்? அது உனக்கு தெரியுமா? எதையாவது பற்றி பேசியிருக்கியா நீ? உனக்கு அறிவு கொஞ்சமாவது யோசனை புத்தி இருக்குதா உனக்கு? திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையில் வந்து சங்கிகள் என்னென்ன பண்ணாங்க? அதுக்கு நீ ஒரு சிஎம் ஆக போகிறேன், சிஎம் ஆகணும்னு மட்டும் மீசியை முறுக்கிக்கிட்டு நிற்கிறியாடா? இந்த பிரச்சனை என்னங்கிறத நீ உத்து கவனிச்சியா? நீ என்ன பண்ணிக்கிற? நேராக திருப்பரங்குன்றம் போயிருக்கணுமா இல்லையா? போய் என்னையா பிரச்சனை? காலங்காலமாக எங்கே நீ விலக ஏற்றுவீங்களோ அங்கே ஏற்றுங்கய்யா. அதை விட்டுட்டு புதுசாக போய் ஒரு மைல்கல்ல ஏற்றுறீங்க அப்படின்னு நீ கேட்டிருக்கியா? இல்லை அதை பற்றி உன்னுடைய மேலோட்டமான ஒரு கருத்தையாவது சொன்னியா? எதுவுமே சொல்ல. இவன் எப்படி தெரியுமா மக்களே? நல்லா கேட்டுங்க. இவன் வந்து எப்படி தெரியுங்களா? இவன் வந்து எவன் எக்கேடு கெட்டு போனாலும் சரி, எத்தனை உயிர்கள் போனாலும் சரி, நான் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிற மொத்த குறிக்கோளோட இருக்கலாம். இது வந்து ஒரு இந்த அரசியல் பார்வையில் இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இது காணொலி ரொம்ப பெருசாக போச்சு. இவன் அந்த கான்செப்டில் தான் இருக்கிறான். அது எத்தனை பேர் பலி கொடுத்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான். இன்னும் மீட்டிங்கை போட்டுகிட்டே இருப்பான். இப்போ சேலம் மாநாட்டை ஒருத்தர் செத்து போயிட்டான். 4 பேர் ஏதோ இன்ஜர் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 4 பேர் 5 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் இல்லைன்னா சாதாரண காயமா இல்லை பெரிய காயமா அப்படிங்கிற உண்மை நிலவரம் தெரியல. அது எந்த பத்திரிகையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவன் வந்து பிஜேபி கிட்ட போய் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான், சிபிஐ கிட்ட மாட்டிக்கிட்டான். இந்த அரசியல் பார்வையை நான் தெளிவாக இன்னொரு பார்வையில் பார்ப்போம். இப்போ இவனுக்கு என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவன் வந்து ஒரு கார்ப்பரேட்டு சிஎம். மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல், ஒரு தத்துவங்களை பற்றி புரிஞ்சிக்காமல், ஒரு கொள்கையை பற்றி தெரிஞ்சிக்காமல்,
எது பற்றியுமே தெரிஞ்சிக்காம காசு இருக்குது, செலவு பண்ண ஆள் இருக்குது, நான் வந்து கார்ப்பரேட் மாதிரி நான் வந்து சிஎம் போஸ்டிங்கில் போய் உட்காந்துக்குவேன். காசு இருக்குது, செலவு பண்ண காசு இருக்குது, ஓட்டு கொடுக்க காசு இருக்குது. இப்போயே எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் 3 கோடி ரூபா வாங்கிட்டு தான் என்னமோ சீட்டு கொடுத்துருக்கிறதாக சீட்டு போடுறாங்க. பணம் வேறு நிறைய வசூல் பண்ணுறாங்களாம். 900 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி வச்சுருக்காங்களாம் இப்போ டிவிக்காவில். இதெல்லாம் காணொலிகளை நீங்கள் திறந்தாவே பேசுவாங்க. திறந்தாவே நம்ம ஆளுங்க முற்போக்குவாதிகள் நிறைய பேர் பேசுவாங்க. அதை கேட்டுக்குங்க. ஆனால் இப்போ இவனை பொறுத்தவரை என்ன பிரச்சனைனா, எத்தனை பேர் செத்து போனாலும் கவலை இல்லை, நான் கார்ப்பரேட் மாதிரி என்ற எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்குது, நான் நேராக சிஎம் ஆயிடுறேன் அப்படிங்கலாம். இவன் வந்து மக்களினுடைய நலனை அக்கறை கொண்டு அரசியலுக்கு வரல. இவன் சிஎம் ஆகணுங்கிற ஒத்த காரணத்துக்காக வந்திருக்கான். மக்கள் நலனை கொண்டு அரசியலுக்கு வந்திருந்தா அந்த 41 பேர் செத்தனைக்கும் அரசியலுக்கு முழுக்க போட்டிருப்பான். ஐயோ என்னையால் போயிருச்சு அப்படின்னு. கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லை அவன்கிட்ட, கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லை. ஏதோ அழுது ஒரு காணொலியை போட்டுட்டாலாம் குற்றம் உணர்ச்சி இருக்குன்னு சொல்லிட முடியாது. அவனுடைய அடுத்த நடவடிக்கைகளை கவனித்து பார்க்கணும். எல்லோரும் சேஃபாக இருக்காங்களா, எல்லாம் கவனமாக இருக்காங்களா. ஒரு வருஷத்துக்கு நம்மளோட இயக்கத்தை மூடி வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம திறந்துக்குவோம். நம்ம ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அரசியல் தெளிவு வரட்டும், அரசியல் புரிதல் வரட்டும், அப்புறமா செய்யலாம். அது வரைக்கும் நான் ஒரு எம்எல்ஏவாக நிற்கிறேன், எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்சுக்கிறேன். நான் எனக்கு அரசியல் கற்றுக்கிறேன், ஒரு 5 வருஷம் கற்றுக்கிறேன், 10 வருஷம் கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் 55 வயசு 65 வயசில் நான் சிஎம் ஆகிறேன், சிஎம் போஸ்டிங் நிற்கிறேன் அப்படின்னு இவனுக்காக ஒரு தெளிவு வரணும். அதெல்லாம் வராது. இவனுக்கு வந்தாலும் கூட இருக்கிறவன் விடமாட்டான். இவனை கெடுத்து குளிப்பாட்டி விட்டு இவனை வந்து காலி பண்ணுறதுன்னு முடிவோடு இருக்காங்க அவங்க. ஒருவேளை ஜெயிச்சு சிஎம் வந்துட்டாக்க இந்த நாட்டினுடைய வளங்கள் மொத்தமும் கொள்ளை போகப்படும். இப்போ எடப்பாடி வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, நாம் தமிழர் எவனை அந்த கருமாந்திரம் முடித்தவன் எவன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் ஆள போகிறது பிஜேபி தான். ஏன்னா இவங்க எல்லாருமே பிஜேபியோட பீட்டிம் ஆகிட்டாங்க. ஜனநாயக படத்துக்கு ஏன்டா வந்து சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் தரல அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை கேட்குறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் ஸ்டாலினை மட்டும் கழுவி ஊற்றுவான். ஏன் பிஜேபி கேட்கறதுக்கு அவனுக்கு துப்பு இல்லை, ஏன் பிஜேபி கேள்வி கேட்க மாட்டாங்கிறான்? காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தான் இவனை வளர்த்து ஆளாக்கினது, இவனை உள்ள கொண்டாந்து நிப்பாட்டினது, இவனை வச்சு தான் ஓட்டை பிரிக்கணும்னு முடிவு பண்ணது எல்லாமே பிஜேபி தான். அப்புறம் எப்படி இவன் பிஜேபி திட்டுவான், பிஜேபி பேசுவான்? கேட்டால் களத்துலேயே இல்லாமா. இங்கே அரசியல் களத்தில் யார் இருக்காங்க? அவங்கள பற்றி மட்டும்தான் பேசுவேன், மற்றவங்கள பற்றி பேச மாட்டான். அரசியல் களத்தில் யாரா இருக்காங்க? யார் இருக்காங்க? பிஜேபி இல்லையா? பிஜேபி நம்ம தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் இருக்கா இல்லையா? இல்லை ஓடி போயிட்டாங்களே, சீட்டு ஒன்றுமே வேணாம், எம்எல்ஏக்கு நான் நிற்கலை, அரசியலை விட்டு நாங்கள் பிஜேபி வெளியே போகுது, தமிழ்நாடு அரசியலை விட்டு பிஜேபி வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு போனாங்களா? அவன்கிட்ட நிற்கிறாங்கல்ல. அப்புறம் அரசியல் காலத்திலே இல்லைங்கிற, யாருமே இல்லைங்கிற, திமுக மட்டும்தான் இருக்குங்கிற. இந்த நாட்டினுடைய, இந்த மண்ணினுடைய, தமிழ்நாட்டினுடைய, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எதிரி யார்? பிஜேபி தானே. அப்போ பிஜேபி எதிர்த்து நீ ஏன் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்கிற? உனக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் தரலையா? அந்த யாவது கேளு. மற்றவங்களோட நாட்டு பிரச்சனையை விடும், சொந்த பிரச்சனைக்காவது பேசு, வாய்த்தர. எனக்கே நீங்கள் தர மாட்டாங்கிறீங்க. நான் உங்களோட பிடிஎம் தானே, எனக்கே நீங்கள் ஏன் நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேறீங்க? கேளு. அது கேட்கறதுக்கு துப்பு இல்லை, எதையும் தெளிவாக கேட்க மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்லி நீ அவ்வளோதான். நீ இது வரைக்கும் மேடை ஏறி இருக்கிய. நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் காணொலியை உங்கள்கிட்ட காமிச்சேன்ல சார், நீங்கள் பார்க்குறவங்க நல்லா கேளுங்க சார். அதில் ஏதாவது அரசியல் பேசியிருக்கானா சார்? ஏதாவது ஒரு அரசியல் நான் ஆட்சிக்கு வந்தால் எனக்கு இந்த மாதிரிலாம் கண்ணோட்டங்கள் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பார்வை இருக்குது, என்னுடைய வீச் இந்த மாதிரி இருக்குது, நான் இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை, அந்த லெவலுக்கு நான் கொண்டு போவேன், என்னால் முடியும், இதுக்கு இது மாதிரி பண்ணுவேன், இதுக்கு இது மாதிரி பண்ணுவேன், இது என்னுடைய பிளான், உங்களுக்கு தெரிஞ்ச பிளானை சொல்லுங்கள், அது மாதிரி செய்வோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கானா? எதையுமே சொன்னதில்லை. ஆனால் வந்து ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும். ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. போகிற இடத்துல பூரா சாவடிக்குது. உங்கள் விஜய் உயிரையும் எடுப்பான் அப்படின்னு பாட்டு மட்டும் போட வேண்டியது. உங்கள் விஜய் மீண்டும் மீண்டும் கொல்லுவான். அது எப்போ திமுக 4 லட்சம் பேர் 3.5 லட்சம் பேரை கூட்டுறாங்க, ஒருத்தனை கூட ஒன்றும் ஆக மாட்டாங்குது. ஐயோ திருப்பி கேட்க வேண்டியதாக இருக்குது கரும அளவு. எல்லாரும் இவ்வளோ பண்ணுற, இவ்வளோ கூட்டம் போடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. நீ உனக்கு மட்டும் எப்படா ஆகுது? நீ எமனுக்கு என்ன ஏஜெண்டா? இல்லை தமிழ்நாட்டு மக்களை வந்து மக்கள் அதிகப்படியாக இருக்காங்க,
மக்கள் தொகை குறைப்பு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அந்த வேலைக்கு இப்போ நீ போஸ்டிங் போட்டிருக்காங்களா? அது எப்படி நீ கால் வைக்கிற இடத்துல பூரா எவனோ ஒருத்தன் செத்துக்கிட்டே இருக்கிறான்? சிந்திப்போம், சிந்தித்து வாக்களிப்போம். நல்லது.